ஹலோ பசங்களா, சம்பவத்துக்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை 100% விடுமுறை. ஏனென்றால் புயல் அன்றுதான் உருவாகப் போகிறது என்று நமது வானிலை ஆய்வு அறிவித்து விட்டார்கள்ப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட், அதாவது கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் எதிரொலியாக நாளை ஆனது விடுமுறை என்பது வரப்படுமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி நிச்சயமாக இருந்திருக்கும். அதற்கான பதில் இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறப்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா, இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. மெயின் மேட்ரு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் மாவட்டத்தில் தற்போது மழையானது பெய்கிறதா இல்லையா அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ அப்படியே இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பா. ஸோ நாளை திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்டத்திற்கு உறுதியாக விடுமுறை வரும் அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ருக்கு வந்துடலப்பா. ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கையானது நமது கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, அதாவது கனமழையானது பொழியும் என்று நம்ம வானிலை ஆய்வு அறிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை இந்த மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை என்பது எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கலும் உள்ளது. ஏனென்றால் விடுமுறைகளும் சந்தேகம் தான். ஏனென்றால் தற்போது நம்ம பள்ளி கல்வித்துறை முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்கப்பா. ஸோ சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து 18 மாவட்டம் ஒன்றா லீவ் விட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நாளை ஈடு செய்யும் விதமாக இந்த சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளும் வேலை நாட்கள் நம்ம ஒர்க்கிங் டேவை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாளை பொறுத்தவரை விடுமுறை என்பது ரொம்பவே சந்தேகம் தான். 50-50 தான், ஓகேங்களா. ஸோ அதனால் பெரும்பாலும் நாளை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் 100% உறுதியாக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது நிச்சயம் வரும். அதில் பெரும்பாலும் கன்ஃபார்மாக சொல்லக்கூடியதுன்னா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு KTCCன்னு சொல்லக்கூடிய நம்ம அண்ணன் தம்பி பங்காளிங்களுக்கு கன்ஃபார்ம் லீவ் இருக்கு. அடுத்ததாக நம்ம ஒன்று விட்டு சித்தப்பான்னு சொல்லக்கூடிய நம்ம ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அடுத்ததாக இந்த வடக்கு மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம விழுப்புரம், இந்த பாண்டிச்சேரி. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது நீ பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ தற்போது வந்த எச்சரிக்கை அறிவிப்பின்படி ஸோ இந்த மாவட்டத்திலும் உறுதியாக திங்கட்கிழமை விடுமுறை என்பது பெரும்பாலும் உறுதி கூட வச்சுங்க, சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள் என்ன ப்ரோ எங்களுக்கெல்லாம் விடுமுறை வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் விடுமுறை என்பது நிச்சயம் உறுதியாக இருக்குதுப்பா. அது எப்போ தெரிய வரும்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயலாக மாறி நம்ம தமிழகம் அருகே வந்து ஆந்திரா பக்கம் கரையை கடக்க போக சொல்றாங்க. ஸோ தமிழகம் அருகே வர வர எந்தெந்த மாவட்டத்திலாம் அந்த மேகக்கூட்டங்கள் செல்கிறதோ அந்த மாவட்டத்துக்கு நிச்சயமாக திங்கட்கிழமை விடுமுறை உறுதியாக இருக்கு. ஸோ லைவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து நான் பசங்க கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்படி இந்த நியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. திங்கட்கிழமை பல மாவட்டத்தில் லீவ் கன்ஃபார்மாக தான் இருக்கு. மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.